உன்னைய கதாநாயகியா போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டோமா? கதாநாயகி ஏற்கனவே பல படங்கள் எடுத்திருக்கேன். சரி, என்னென்ன படம் எடுத்திருக்கீங்க? ஆமா, இவ்வளவு நாள் எடுத்ததெல்லாம் குடும்ப கதையா எடுத்துட்டு இருக்கேன். இப்ப வேற ஒரு கதை எடுக்கலாம், ஒரு லவ் ஸ்டோரி எடுக்கலாம்னு இருக்கேன். லவ் ஸ்டோரியா? படத்துக்கு உன்னைய கதாநாயகியா போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப நன்றி சார். ஹீரோ யார் சார்? கதாநாயகன் இந்தியாவிலே கிடையாது, வெளிநாட்டுல இருந்து வர்றாரு. வெளிநாடுனா அந்த மலையாளத்துல நடிக்கிறவங்களா இல்ல தமிழ்நாட்டுல நடிக்கிறவங்களா? மலையாளத்துல நடிக்கிறவர் தான். மலையாளம்னா நம்ம மம்பட்டி அந்த சார் எது நடிக்க வராரு? அவர்கிட்ட மம்மட்டி கன பெருசா இருக்குன்றதுக்காக மம்மட்டி கேட்டுட்டு இருக்கேன். ஐயோ, நான் அப்படி சொல்லல, அவர் மலையாளத்துல நடிக்கிறாரு. என்னடா இப்படி வச்சிருக்கு? கதாநாயகியா நீதாமா நடிக்க? நான் தானங்க. நீதான் கதாநாயகி. தூசி. கதாநாயகன் யார் தெரியுமா? யாரு? இந்தியாவிலே கிடையாது. இந்தியால கிடையாதா? பல வெளிநாடுகள்ல நடிச்சவர், பெரிய ஹாலிவுட் படங்கள்ல நடிச்சவர். வெளிநாடுனா வந்து ஆளு வந்து இங்கிலீஷ் எல்லாம் பேசி. ஆமா, வந்த உடனே அவர் லிப் டு லிப் கிஸ் எல்லாம் அடிப்பாரு. யாருக்கு? உங்களுக்கு? உங்களுக்கு தாமா. எங்களுக்கு எதுக்கு அடிக்கிறாரு? சரி, அவர் எப்ப வருவாரு? அவர் இப்ப வந்துருவாரு. பாக்குறதுக்காக நான் ஆவலா இருக்கேன். ஆமா, நீங்க தானே கதாநாயகன் பக்கம். இப்படி வந்து நில்லுமா. ஆமா, கதாநாயகன் கூப்பிடுவோம். இது முதல்ல ஃபோன் பண்ணி பார்த்துருவோம். ஹலோ. சார் வணக்கம் சார். வணக்கம். ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சு சார். கதாநாயகி கிடைச்சிட்டாங்க சார். புதுமுகம் உங்களுக்காக புதுமுகம் அறிமுகம் பண்ணியிருக்கோம் சார். ஆமாம் சார். ஆமாம், நீங்கள் வந்துட்டீங்கன்னா அவங்கள உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருவேன். ஆமாம், ஓகே சார். ஓகே, வரீங்களா? ஓகே சார், வந்துருங்க வாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ். கதாநாயகி வரப்போறாரு. ஆமாம், உன்னைய நான் அவர்கிட்ட அறிமுகப்படுத்தி வைப்பேன். ஆமாம், வந்த உடனே அவரை கரெக்டாக பிக்கப் பண்ணிக்கணும். ஆமாம், அவர் அந்த பிக்கப் சொல்லலை. அவர் வந்து வந்தோன்னா ஹலோ சார், ஹாய் சார். நான் டைரக்டரா மாமா வரேன். அப்புறம் நான் அவரை கரெக்ட் பண்ணிக்கிறேன். நான் கரெக்ட் பண்ண ஆளை கூட்டி வந்து விடுறேன். உங்களுக்கு சிரமமே இருக்கா? நீங்க ஆளை மட்டும் கூட்டுவாங்க, நான் எப்படி கரெக்ட் பண்றேன்னு. ஹலோ சார், வாங்க சார், வாங்க. வணக்கம் சார், சுசிதன் சாரா? இப்போ தான் காலையில் ஃப்ளைட்டு 9:15 வந்து இறங்கினேன். ஆமாம், சென்னை வந்துட்டேன். சென்னையிலேருந்து அப்படியே ஃப்ளைட்டு பிடிச்சி நேராக காலை இறங்கணும். இல்லை சார், கடைசியாக நம்ம கூட வள்ளி படம் பண்ணது. அதுக்கப்புறம் காற்று மூஞ்சிக்கு போடுறா, இதுக்கு அப்படி சொல்லிட்டு. ஓகே சார், இப்போ ஒரு ஷூட்டிங்கில் இருக்கேன். பாஸ். ஓகே தேங்க்யூ. ஹலோ சார், வணக்கம் சார். வெல்கம். இன்னும் நான் டைரக்டர் சார், இந்த பொண்ணு அறிவட்டாள சம்பளம் காசு வாங்குறது அவர்கிட்ட, காத்தாடிக்கு பிடிக்கிறது இவங்க தேவை. அது வந்து ஆடா எடுத்துருக்கு. ஆடா இருக்கிற டிஸ்டர்ப் பண்ணாம சீன் அவுட் ஆயிரும்ல. சிரிப்பு நடிகர் அல்ல, சிறப்பு நடிகர். மேலும் மானே தேனே பொன்மானே எல்லாம் போட்டுக்கொள்ளவும் திரு ஹரிஹரன் அவர்களுக்கு ரூபாய் மாந்தனியை சார்ந்த எம் கணேசன் ஆசிரியர் அவர்கள், காயாவடையை சார்ந்த திருவாளர் KRN மணிகண்டன் அவர்கள், கேப்டன் KTR திருஞானம் அவர்கள் இவர்கள் சார்பாக ரூபாய் 1001 அன்பளிப்பளித்து நல்லாசி வழங்கியிருக்கிறார்கள். நான் படிச்சுட்டேன்ப்பா, அதுதான் படிச்சுட்டேன். ஆமாம். நீ காசு எடுத்துட்டு போறாம கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான் பாரு. இதை கூட கண்டுக்கிறதுல அங்கிட்டு ஓடிட்டு இருக்குது. காசு எதுல போகும்னு தெரியுதா? இதுல தான் காசு போகுது. காசு படிக்கிறனே எந்திரிச்சு ஒரு நன்றி சொல்லணுங்கிற விசுவாசம் இருக்கா? இந்த நாடகத்தின் நகைச்சுவை நடிகராக கதாநாயகனாக நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு மைத்துனர் திருவாளர் RP ஹரிஹரன் அவர்களுக்கு இங்கு மலர் மாலை சூட்டி பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். மலர் மாலையும் கதிராடையும் அணிவித்து கௌரவப்படுத்தியிருக்கின்ற பாபுரம் கிராமத்திற்கு உணவார்த்த நன்றி. வர எம்ஆர் செய்சில போயிட்டு இருக்கடா. எனக்கு டைம் இல்லை. சரி சார், உங்களுக்கு 3 நாள் தான் கொடுத்துருக்கேன் கால் ஷீட்டு. நான் அடுத்த படத்துக்கு போகணும். சும்மா வேலை வாங்கிட்டேன். யார் இந்த பொண்ணு? அதான் சார், நல்லா இருக்கேன். உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்காகத்தான். ஆமா, நம்ம இந்த படத்துல அந்த பொண்ணை தான் புதுமுகமா அறிமுகப்படுத்துறோம். ஹீரோயினா? ஆமா, ஹீரோயினா. அதான் உங்களோட நடிச்சுட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஓஹோன்னு போயிடும். அதனாலதான் நாங்க இது பண்ணோம். சார்,
கமான் வெல்கம் நீங்க என்னை அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். லூசு. உங்களுக்கு வரிசையா படம் பண்ண நான் பண்றேன். என்னுடைய படங்கள்ல உங்களால போடுவேன். ஆமா அவர் போடுவார். போடணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். அடுத்து சொந்தமா ஒரு படம் தயாரிக்க போறேன். இப்படி தான் சொல்லுவாங்க, நம்பாத முதல்ல. உன்னை அதில் போடுறேன் இதில் போடுறேன் அப்படி போடுறேன் எப்படி போடன்னு அதுதான் ஒன்றுல போட்டு போயிடுவாங்க. அதோட கதை கந்தலாக போயிடும். உங்களுக்கு அடுத்த படத்துக்கு கால் ஷீட் கொடுக்கலாம். இல்லை சார், அது இல்லை சார், உங்களை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு புதுசு மெரலுக்கு சார், அதை நான் பார்த்துக்கிறேன். அதனால எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம், இப்போ ஸ்டோரி போகலாம். ஷூட்டிங் முடிஞ்சோன்னா என் ரூமுக்கு தானே வரும். எது நடிப்பு எப்படி நடிக்கணும், எப்படி எப்படியெல்லாம் நடிச்சா எப்படி எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுப்பாரு. 6 மணிக்கு பேக்கப் முடிஞ்சோன்னே அந்த பிள்ளை நம்ம ரூமுக்கு வரணும். ஓகே சார். வந்தால் நாளையிலேருந்து நீங்கள் டேரக்டாக கண்டினியூ பண்ணலாம், இல்லைனா வேறு டேரக்டர் மாற்ற வேண்டியது. ஐயோ சார், அதை மட்டும் செஞ்சிடாதீங்க சார். அவர் பழம் தான் கொடுப்பாரு, அப்புறமா நீ தான் பால் கொடுக்கணும். ஒன்லி ஃப்ரூட் மட்டும்தான். ஆமாம் சரி. நோ மில்க். சார், இந்த படத்தில் ஒரு லவ் ஸ்டோரி எடுக்கிறோம். லவ் ஸ்டோரியா? ஆமாம். எனக்கு ஆக்ஷன் படம் தானே செட் ஆகும். இல்லை இந்த புதுமுகம்ல, அதனால முதல்ல லவ் ஸ்டோரி தான். ஆமாம், அந்த லவ் செட்டப் ஆகலைன்னு அப்புறம் ஆக்ஷனுக்கு போகுது சார். ஆமாம், முதல்ல அங்கே என்ன பட்டிக்காட்டா முட்டையா கடையை பார்த்த மாதிரி அவேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸ்டோரியை சொல்லுங்க. ஆமாம், ஸ்டோரி சார். நீங்கள் வர்றீங்க, வந்து இங்கே வந்து நில்லு, வந்து நின்று என்னைய கத்துவான்டான் சார். நீங்க வர்றீங்க, வந்து அந்த பொண்ணு ஒரு லுக் பாக்குறீங்க, அப்படி ஸ்டைலா அப்படி பக்கத்துல வர்றீங்க, அப்படி ஒரு ரோஸ் அப்படி கொடுக்குறீங்க சார். புரியுதா? இருடி, ஏன் கிடந்து அலைகிற, பூவை வாங்கி என்ன சார்? ரோஸ் வந்து சார், நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம நீங்க ரோஸ் கொடுக்குறீங்க. ஆமா, முதல் ஷாட் உங்களுக்கு தான் சார். ஆமா, ஓபன் பண்ணா யாரையும் ஓபன் பண்ணல சார். சீன் ஓபன் பண்ணா ஃபர்ஸ்ட் சீனே நீங்க தான் வர்றீங்க. அது அப்படியே ஸ்டைலா அப்படி வரீங்க சார். அப்படியே அப்படி வந்து நிக்கிறீங்க, அப்படி நின்னுட்டு ஒரு லுக் பாக்குறீங்க, அப்படி டாப் டு பாட்டம் கேமரா ஆங்கிள் மேல இருந்து கீழே இருந்து காட்டுறோம். ஆமா, பார்த்த உடனே அப்படி பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மூட் ஆயிடுது, அப்படியே திரும்புறீங்க, அப்படி ரோஸை கொடுக்குறீங்க. என்ன சார்? ஓகேயா? கமா, ஒரு ட்ரை பார்க்கலாம். ஒரு ரோஸ் இருக்கு. கமா, டேக் நம்பர் 1 ஆக்ஷன். வாங்க சார். என்ன பண்றான் பாதாள சார்? நீங்க தானே லுக்கு பார்க்க சொன்னீங்க மேல இருந்து கீழே வரைக்கும். இப்படியா லுக்கு பாக்குறது? கம்ப்ளீட்டா தெரியணும்ல சார். அதுக்காக போய் என்ன புட்டா பாவாடைக்குள்ள போய் தரைய விடுவோம் போல இருக்கு. ஏய் ஜென்டில்மேன், ஓகே வாடி இங்க வா. ஹலோ, இங்க வா. அங்கிருந்து ஸ்டைலா இங்க பாரு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ சார். இங்க இருந்து வரீங்க, அப்படி ஸ்டைலா வரீங்க, அப்படி வந்து ஒரு லுக்கு பாக்குறீங்க. இவ்வளவுதான் சார் இருக்கணும். அப்படி இருந்துட்டு ஒரே ரொம்ப கீழே டவுன் போகுதா? இல்ல, ரொம்ப டீப்பா போகுது சார். அந்த டீப் வேண்டாம். அப்படி அப்படி கிளான்ஸா பார்த்துட்டு அப்படியே இங்க பாருங்க. அப்படி புரியுதா சார்? மண்டி போட்டு செய்யணும். ஆமா, மண்டி போட்டு செய்யணும். அவர் மண்டி போடும்போது நான் என்ன பண்ணணும்? அவர் மண்டி போடுறப்ப நீ படுத்துக்கிட்டு. நோ நீ தப்பா சொல்றீங்க. நான் மண்டி போடும்போது அவங்க செய்யக்கூடாது. ஆமா, அவங்க மண்டி போடுதான். நீ இறுக்கி பிடிச்சிட்டா டேக் நம்பர் 2. கம் ஆன், ஆக்ஷன். ஷாட் ஓகே, ஷாட் ஓகே, ஷாட் ஓகே. சூப்பர் சார். உட்காந்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல. 6 மணிக்கு ரூமுக்கு அனுப்புன்றான் சார். ஓகே, நோ. இந்த ரோஸை நின்றுட்டே கொடுக்குற மாதிரி எதுவும் ஷாட் மாற்ற முடியாது. இந்த ஷாட்டே ஓகே ஆயிடுச்சு சார். ஜஸ்ட் நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. ஏமா இங்க வா. அவர் வந்து ரோஸ் கொடுக்குறாருல்ல, இங்க வா. இப்போ உனக்கு நடிக்க வாய்ப்பு தர்றேன், கரெக்டா பயன்படுத்திக்கணும். என்ன அவர் இங்க வந்து ரோஸ் கொடுத்துட்டார்ல, கொடுத்தோன்னே உன் ஆக்ஷன் இங்க இருந்து ஸ்டைலா நடந்து ஏய் இங்க பா என்ன செய்யற, அப்படி லைட்டா அப்படி தூக்கிட்டு ஸ்டைலா நடந்து. ஓகே, போதும், அதெல்லாம் தொடக்க
எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. அவ்வளவுதான். இங்க இருந்து come on take number 1 action come on go back என்னமா பண்ணிட்டு இருக்க சார் சார் நல்லா தானே இருக்கீங்க? கதாநாயகி மாதிரி நல்லா தான் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல அவசரத்துக்கு ஒண்ணு கடிக்க போற பொம்பளை மாதிரி பஸ் ஓட்டி இறங்கி போற. ஹலோ எனக்கு தெரிஞ்ச தான சொன்னேன் இவர் ஏன் வைக்கிறாரு இப்படி அதுதான் நீங்க செய்யற மாதிரி செஞ்சா பிரச்சனை இல்ல நீங்க கொஞ்சம் அவர் வேகமா செய்ய சொல்றாரு உங்களால முடியும். ஏய் ஜூஸ் சாருக்கு ஜூஸ் கொடுங்க. தேங்க் யூ சார். சார் ஆச்சு முதல்ல கச்சப்பாய மாத்தணும். பொம்பளைய கூட்டியாந்து வச்சுக்கிட்டு இதுகளை நான் உருப்படியா ஊருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள படுற அவஸ்தை. இதர்மா அப்படி தூக்கணும். லைட்டா நடந்து வரணும். அப்படி வந்துட்டு இங்க வா, இங்க நடிச்சுக்கிட்டு இருக்கேன், இங்க பின்னாடி போய் என்ன பாக்குறேன், இங்க நிறு. அப்படி நின்னுட்டு இதுக்கு பேர் வெக்கம் வருமா? வெக்கம்னா எப்படி சார் படணும்? அதானே உங்களுக்காக வெக்கப்பட்டு ஓ வா வா வண்டர்ஃபுல். ஐயோ எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. பியூட்டிஃபுல் சார். அவ்வளவுதான். அந்த பிள்ளைக்கு இதே டவுசர் கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி நடந்து வரும். ஏன் அதுவும் இல்லாம நடந்து வர சொல்றேன். ஆமா நீ ஜட்டி தான் போடுவ தெரியும்ப்பா. டேக் நம்பர் 2 கம் ஆன் ஆக்ஷன். மேடம் ஆமா லைட்டா. ஏய் அவ்வளவு மெதுவா இல்ல, அப்படியே ஜென்ட்லா வரணும்டா அப்படியே. அச்சச்சோ எனக்கு வெக்க வா சார் உண்மையிலே அது நான் செய்யணும். அருமையா நடிக்கிறடா. சார் இப்படி நடிக்கிறத நான் தேர்ந்தெடுத்து இருக்கேன். சார் நீங்க செய்யக்கூடாது. ஆனா ரொம்ப நிகழ்ச்சிட்டு ஐயோ சார் ஹீரோ பண்ண வேண்டியதெல்லாம் டைரக்டா பண்ணிட்டு இருந்தா அப்ப நான் எப்பதான் பண்றது? இல்ல நல்லா நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே ஆமா அடுத்த ஷாட் சொல்லுங்க. ஆமா சார் ஒரு நிமிஷம். ஒரு ஷாட் முடிஞ்சு. சார் செல்ல தலையில வச்சிருக்கீங்க. ஹலோ சார் ப்ரொடியூசர் சார் சொல்லுங்க சார். ஆமாம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு சார். ஹீரோ வந்துட்டாரு. புதுமுகம் கிடைச்சிருச்சு சார். 2 பேருக்கு பேர் நல்லா இருக்கு சார். 2 பேருக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சார். எந்த குறையும் கிடையாது. ஓ கெமிஸ்ட்ரி ஒர்க் உடனே வரணுமா? சரி சார் இந்த வந்துடுறேன் சார். இந்த நான் வந்துடுறேன் சார். ஷூட்டிங் கண்டினியூ ஆகி போயிட்டு இருக்கு. வந்துடுறேன். ஏய் சார் சார் நீங்க ஸ்டோரியே சொல்லவே இல்லை சார். இல்லை சார் ஒரு முக்கியமான விஷயம். எனக்கு ப்ரொடியூசர் கூப்பிட்டுருக்காரு. அது என்ன நான் போய் பார்த்துட்டு வரேன். உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சார். நம்ம மிக நீண்ட நாள் நட்பு. ஆமாம் இது புதுமுகம் இப்போ தான் வந்திருக்கு. மெரண்ட்ராம ஏற்கனவே நம்ம 2 பேரை சொன்னால் ஊரில் நல்ல பேர். சார் நீங்கள் சேர்ந்து சிரிக்கிறியாடா? அதனால் அந்த பொண்ணு மிரளாமல் இருக்கிற மாதிரி சில நடிப்புகளை சொல்லி கொடுத்து அந்த பொண்ணை கொஞ்சம் பிக்கப் பண்ணி வைங்க. நான் அதுக்குள்ளே ப்ரொடியூசரை பார்த்துட்டு வந்துடுறேன். அடுத்த காட்சி அப்புறம் போய்க்கலாம். ஓகே பார்த்து சார். புதுசு மிரளும் இது மாதிரி எவ்வளவு புதுசா பார்த்துருக்கோம். எம்பிட்டு புதுசா பழசாக்கி இருக்கு. நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா நம்ம 2 பேர்த்தையும் இந்த ஊருக்கே நல்லா தெரியும். இப்படி ஒரு டைரக்டர் இப்படி ஒரு ஹீரோவும் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கேன். ஆமா ஆமா ஆமா. சார் என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கேன். ப்ரொடியூசர் கூப்பிட்டுருக்காரு. அவர் கதாநாயகன் என்ன சொல்றாரோ அவர் மனசு கோணாமல் நடந்துக்கணும். புரியுதா? அவர் எப்படி சொல்றாரோ அதே மாதிரி நடந்துக்கணும். நானும் அதே மாதிரி நடந்துக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணும் இதுல பிரச்சனை இல்லையே. இல்ல நீங்க போயிட்டு திரும்பி வந்து பாக்கேட பாருங்க நான் எப்படி இருக்கேன்னு மட்டும் பாருங்க. இப்படியே இருந்தா பரவாயில்ல, வேற மாதிரி இல்லாம இருந்தா சரி. இப்படியே ஓகே நான் முன்னுக்கு கொண்டு வந்துருவேன். பி ஹாப்பி. ஓகே பை. அந்த டைரக்டர் சொன்னதெல்லாம் நீ புரிஞ்சுக்கிட்டியா? லவ் ஸ்டோரி எடுக்கிறாங்க, பேய் படம் எடுக்கல. எதுக்கு கக்க பக்கம் சிரிச்சிருக்காங்க? சந்தோஷத்துல சிரிச்சி. டைரக்டர் சொன்னது கேட்டியா? கேட்டேன். என் மனசு போல நடந்துக்கணும்னு சொல்லியிருக்காரு. உங்க மனசு கோணாம நான் நடந்துக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான். என்ன பண்ணணும்? அப்பப்ப அங்கங்க ஏதாவது அவர் டச் பண்ணுவேன் அவ்வளவுதான். பட் அதோட வேற எதுவும் கிடையாது. அது தெரியுது பார்த்தாலே. அந்த டச் அப்புக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா போதும். அம்படுத்தானா? நீங்க வேற அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க. அப்படி எல்லாம் ஒரு காலத்துல இருந்த ஆளுதான். அது ஒரு காலத்துல. இப்ப அதெல்லாம் கிடையாது. ஏன்னா எங்க இந்த கறிக்கோடு இந்த இதெல்லாம் கறிக்கோடெல்லாம் போட்டேன் ஒரு காலத்துல. இப்ப ஒரு கோடு இப்ப கோடே கிடையாது. ஒரு அரை மணி நேரம் கோடு போடலாம்னு நினைக்கிறது தான், வாய்ப்பு இல்லை. என்ன செய்ய? இனிமே அந்த வாய்ப்பு இருக்காது. அப்படி சொல்ல முடியாது. பழைய ஞாபகங்கள்லாம் வந்து தான் போகுது. இருந்தாலும் ஒரு 2 கோடாவது போடாமலா போயிருவேன். ரொம்ப சிரமம் தான்.
அப்படி சொல்லாதீங்க. நிச்சயமா செஞ்சு காட்டுவேன். நீங்க அந்த 2 கோடையும் நான் தான் போடணும் போல் இருக்கு, நீங்க போடுற மாதிரி தெரியல. இதுல என்னங்க இருக்கு? நீங்க போட்டா என்ன, நான் போட்டா என்ன? என்னங்க எப்படியோ போடணும், அவ்வளவுதான். சரி விடுங்க. நமக்கு ஆட்டாங்கல் சுத்தலாம், குளவிக்கல் சுத்தலாம், மாவு அரைக்கணும், அவ்வளவுதான் நம்ம கணக்கு. நல்ல வேலை கொடுத்துட்டு வரலையே, இனி வரமாட்டாங்க.